இடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. பலிபீடம் வரும் குருவோ, புது பாடல் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 68:1 வாசிக்கின்றோம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இந்த நாள் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். அன்பானவர்களே, பெரிய வெள்ளியை கடந்தால் மட்டுமே உயிர்ப்பு ஞாயிறை நாம் சந்திக்க முடியும். இதுவும் கடந்து போகும், எதுவும் மறந்து போகாது. இது நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனாலும் நான் செல்லும் பாதையிலே முட்களும் கற்களும் இருக்கும், இருந்தாலும் உன் கரம் என் பாதங்களை தாங்கி பிடிப்பதால் நான் துணிவுடன் பயணத்தை மேற்கொள்வேன் என்று புனித பவுலடிகளார் துணிவோடு தன்னுடைய அந்த லட்சிய பாதையிலே பயணத்தை தொடர்கின்றார். அன்பானவர்களே, நாம் செல்லும் பாதையெல்லாம் கரடு முரடான பள்ளங்கள் நமக்கு வரலாம். ஆனால் நம் ஆண்டவரை இந்த பவுலடிகளாரை போல நாம் பற்றி கொண்டு வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய பிரியாவிடை செய்தியினுடைய இறுதி வார்த்தையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தந்தையே, நேரம் வந்துவிட்டது, உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்து என்று இயேசு ஆண்டவர் தந்தை நோக்கி ஜெபிக்கின்றார். அன்புக்குள்ளே, இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே கடவுளை நாம் மாட்சிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த பவுலடிகளார் தன்னுடைய வாழ்விலே எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் கூட அவர் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை மாட்சிப்படுத்தினார். நான் என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவு செய்து விட்டேன். அன்பானவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அந்த கஷ்டங்களை, துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியை இறைவன் நமக்கு தர நாம் கடவுளை பெருமைப்படுத்தும், கடவுளை மாட்சிப்படுத்தும் ஒரு புனிதமான, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கும் என்னோடு இணைந்து இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, நம்முடைய பங்கில் உள்ள பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே கரடுமுரடான பள்ளங்களை, வாழ்விலே ஒரு சில துன்பங்களை நாம் சந்தித்த பொழுது நம்முடைய வாழ்விலே துவண்டு போன அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்ப்போம். கடவுளை மாட்சிப்படுத்த தவறிய அந்த நேரங்களை, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் இன்றும் மக்களிப்பார்களாக. அதனால் தம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேன்பத்துடன் உறுதியான நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 17 - 27 முடிய. அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசேக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பரிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாயில்லை என்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடுவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் மலமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளையே புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பினும் விடுதலை தர வல்லவர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகி உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சி எனக்கு தந்திரலும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாக இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பதை இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பி என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகுக்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாக நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லா சூழலிலும் கடவுளை இறுக்கமாக பற்றி கொண்டு கடவுளை மாட்சிப்படுத்துவோம். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இயேசு ஆண்டவருடைய வாழ்வை நாம் புரட்டுகிற பொழுது எல்லா சூழலிலும் இறைவனையே இறுக்கமாக பற்றி நின்று தந்தையை தன்னுடைய வாழ் மூலமாக மாட்சிப்படுத்தியவர். இயேசுவின் மரணம் சாதாரண மரணம் அல்ல, ஒரு லட்சிய போராளியின் மரணம் அல்ல. மாறாக நம்முடைய மீட்பின் விலையாக இந்த உலகத்திலே சிந்தப்பட்ட புனிதத்தின் அடையாளம். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சிறகுக்குள் வைத்து கழுகரம் என்று காப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமிழை ஒப்படைத்தவர்களை தன்னுடைய இரத்தத்தை விலை மதிப்பாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். ஆக இயேசுவின் குருதியினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே அவர் எவ்வாறு தன்னுடைய தந்தையை தன்னுடைய வாழ் மூலமாக மாட்சிப்படுத்தினாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ் மூலமாக மாட்சிப்படுத்த இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவுடையை அணிந்து கொண்டு தெருவிலே நின்று போதிக்கலாமா? கூடாது. இது புனிதமானது, வழிபாட்டுக்கென்று வடிவமைக்கப்பட்டது. இந்த பீடத்திலே உட்கார்ந்து நாம் சாப்பிடலாமா? கண்டிப்பாக கூடாது. இது புனிதமானது, நற்கருணை கொண்டாட்டத்திற்கென்று வடிவமைக்கப்பட்டது. வெண்ணிற பளபளக்கும் நற்கருணை அந்த பாத்திரத்தை நாம் வெளியே பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக கூடாது. ஏனென்றால்
அது புனிதமானது இயேசுவின் இரத்தத்தை ஏந்த உருவாக்கப்பட்டது. இந்த பீடத்திலே விரிக்கப்பட்டிருக்கிற பளபளக்கும் இந்த வெள்ளை துணியை போர்த்தி கொண்டு நாம் தூங்கலாமா? கண்டிப்பாக கூடாது. ஏனென்றால் இது பீட விரிப்புக்காக பிரத்தியம் செய்யப்பட்டது. இவை இந்த பொருட்கள் எல்லாமே கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பதால், கடவுளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் நாம் இந்த இவைகளை நாம் புனித பொருட்களாக நாம் கருதுகிறோம். அதுபோல்தான் மனிதர்களிலே ஒரு சிலரை நாம் புனிதர்களாக கருதுகிறோம். ஏனென்றால் அவர்கள் தங்களையே புனிதர்களாக ஒரு புனிதமான ஒரு வாழ்வு தங்களுடைய வாழ்விலே வாழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குள்ளே அந்த குருக்களுக்கெல்லாம் அந்த புனிதர்களுக்கெல்லாம் மிக சிறந்த தலைவராகவும் தலைமையாகவும் இருப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் இனி நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி சொற்றொடர்களை சொல்லிக்கொண்டு அந்த பிரியாவிடை பகுதியின் இறுதி பகுதியை தான் இன்றைய நற்செய்தி வாசமாக நாம் வாசிக்க கேட்டோம். தன்னையே பலியாக, தன்னையே தன்னுடைய இரத்தத்தை, விலை மதிப்பில்லாத இரத்தத்தை பலியாக கொடுத்ததின் மூலமாக, நமக்காக பரிந்து பேசுவதன் மூலமாக அவர் கடவுளை தன்னுடைய வாழ்விலே மாட்சிப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, முதல் உலகப்போர் நடந்த பொழுது நடந்த ஒரு உண்மை சம்பவம். கேரி, பில் என்ற 2 நண்பர்கள், இவர்கள் இருவருமே தலைச்சிறந்த நண்பர்களாக ஒரே நேரத்திலே ஆர்மியிலே சேர்ந்தார்கள். படை வீரர்களாக சேர்ந்து அந்த ஆர்மியிலே இராணுவத்திலே இருக்கிற பொழுது எல்லோருமே இந்த நண்பர்களை இரட்டைப்படை துப்பாக்கி நண்பர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள். போர் நடக்கிறது. முதல் வரிசையிலே நின்று கொண்டிருந்த அந்த பில்லுடைய மத்தியிலே துப்பாக்கி கொண்டு பாய்கிறது. அந்த கேரி ஓடி போய் தலைமை தளபதியிடம், நான் போக வேண்டும், என்னுடைய நண்பனை காப்பாற்ற வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, கண்டிப்பாக நீ போகக்கூடாது, நீ போனால் நிச்சயமாக நீ உயிரோடு இருக்க முடியாது, போனால் உன்னுடைய நண்பரை போல நீயும் குண்டடிப்பட்டு இறந்து போவாய், தயவு செய்து நீ செல்லாதே என்று சொன்ன பொழுது, நீங்கள் நிச்சயமாக அனுமதி எனக்கு தர வேண்டும். போரின் உச்சகட்டம், மக்கள் அங்குமிங்கும் அலறி எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அந்த கேரி ஓடி போய் தன்னுடைய நண்பன் வில்லை தூக்கி கொண்டு வருகிறான். அவன் சென்றது தேவையற்ற செயல்தான். என்னுடைய நண்பனை பார்க்க சென்ற பொழுது அந்த நேரத்திலே அவனுடைய நண்பன் சொன்னான், கேரி, நீ நிச்சயமாக வருவாய் என்பது எனக்கு தெரியும் என்று தன்னுடைய நண்பனை பார்த்து சொன்னார். அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நட்பை பற்றி தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீரலை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது இயேசு ஆண்டவர் 3 முக்கியமான பண்புகளை தன்னுடைய சீரலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக மாட்சிமை. தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை மாட்சிப்படுத்தியது போல நானும் தந்தையை மாட்சிப்படுத்துகிறேன். இந்த மாட்சிமை என்ற அந்த வார்த்தை பல முறை நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மாட்சிமைனா என்ன, மாட்சிமை என்றால் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, கடவுளுடைய பிரசனம் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்வது தான் மாட்சிமை. இயேசு தந்தையை மாட்சிப்படுத்தினார் என்றால் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தந்தை தன்னோடு இருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டு இறை சித்தத்திற்கு ஏற்ப வாழ்ந்தார், தந்தையை மாட்சிப்படுத்தினார். எனவேதான் அவர் அந்த சிலுவை சாவை ஏற்கிற பொழுது தந்தையினுடைய பிரசனம் தன்னோடு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து அந்த சாவை அவர் வெற்றி கொண்டார். இரண்டாவதாக, தம்மீது நம்பிக்கை கொள்பவர்கள் நிலை வாழ்வு பெற வேண்டும். இதுதான் யோவான் நற்செய்தியுடைய மைய கருத்தும் கூட. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிலை வாழ்வை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வாழ்வு பெற, யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீங்கள் வாழ்வு பெற, அதுவும் அந்த வாழ்வை முழுமையாக பெறவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்வையை கொடுக்கின்றார். மூன்றாவதாக, தன் சீடர்களை தந்தையிடம் ஒப்படைத்து ஜெபிக்கிறார். இதுதான் இயேசுடைய அந்த மிகப்பெரிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் தந்தையை நாம் ஆட்சிப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் இயேசுவின் பிரசனத்தை நாம் வாழ்கிறோமா? இந்த பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அவர் கடவுளுடைய பிரசனத்திலே வாழ்ந்தார், தந்தையை ஆட்சிப்படுத்தினார்.
இதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நான் வாசிக்க கேட்டோம். எனவே நம்முடைய வாழ்விலே எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்விலே துன்பங்களை கஷ்டங்களை நாம் அனுபவித்தாலும், நம் வாழ்கிற நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துவோம். ஆமீன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேன்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடை சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நியாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணிட்டுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வயனில் வாவா, நிம்மதி வாழ்வயனில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுள்ளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியலுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலை தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.